அது குழந்தை உடம்புல தெரிஞ்ச மாத்திரத்துல உடம்பு நடுங்கி அழுதுகிட்டு நான் மோட முடியல மாலை போடலன்னு அழுதுட்டு வந்தேன். எனக்கு வலிக்குதுடா, யாரோ செத்து போன நினைக்கிறேன், எனக்கு வலிக்குதுடா. ஆனா உன்னை பார்க்கவன் செத்து போட்டான். உனக்கு எப்படா குற்றம் வச்சு நான் ஓடி போனேன்? எப்படா ஓடி போக முடிஞ்சு? எப்படா பனையில போய் பதேசி படிக்க முடிச்சுனால எப்படா முடிஞ்சு? படத்துல குழந்தை இறந்து போனா துடிக்கிறா, படத்துல பதேசி. ஆனா உண்மையில 8 குழந்தை இறந்து போச்சுடா. இதே இடத்துல மரக்கில இருந்து விழுந்து குடல் சரிஞ்சு துரு விசுன்னு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையை கூட்டி கொண்டு போன அந்த குழந்தையோட அத்தை இன்றைக்கு வரைக்கும் குற்ற உணர்ச்சி இருந்து நம்மளால உயிர் போச்சு குற்ற உணர்ச்சி மீள முடியாம தவிக்கிறார். அந்த குழந்தையோட தாய் வாய் பேச முடியாத காது காணாத தாய் தன் குழந்தை இறந்து போச்சு வாயை திறந்து அழ முடியல, கதற முடியல. கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய், சக்கர வியாதியில கண் பார்வை போச்சு. அந்த தாயோட மகன், அம்மா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சும் கண் பார்வை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு வளர்க்கிறேன். அந்த மகன் இறந்து போயிட்டான். கண் பார்வை இல்லாத போது எல்லா வெளிச்சமும் இருந்தாங்க, இந்த எல்லா வெளிச்சமும் மறந்து அந்த மகன் இறந்து போயிட்டான். அதுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு? ஒரு நல்ல மனதை கொண்டவன், ஒரு நல்ல மனிதன், மனசாட்சி கொண்டவன்னா நம்மளால 41 பேர் செத்து போயிட்டான்னா அவன் தற்கொலை எடுத்து தான் போவான். அவனால வெளியே வர முடியாது, அவனால நடமாட முடியாது. ஆனா இந்த மரணம் நிகழ்ந்து சரியா 3 மாத காலத்துல மலேசியாவில போய் நடமாட முடியாதா? எப்படிடா நடமாட முடியுது? எப்படி முடியுது? அதுக்கு பிறகு இத்தனை நாள்ல இந்த மரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் நிகழ்ந்துச்சு. நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுங்க. நம்மள மானம் கட்டி போயிட்டோமா? அப்படி எல்லாம் நான் நடிகரை பார்க்கணும், நாக்க தொங்க விட்டு போகணும். அப்படி என்ன? அவனுக்கு நம்மள போற 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதானே நடிகன் படத்துல எல்லாம் பண்ணுவான், நிஜத்துல தொடரடுங்குவான். கரூர் மரணத்துக்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு இன்று வரை பாஜக வார்த்தையை சொல்ல துப்பு இல்ல. இந்த தொடர்நிதிக்கு கூட்டம் நடந்தா டிவிக்கு கத்துறது, கொடியா கட்டுறது. 41 பேர் செத்து விழுந்த போது நீங்க எங்கடா புடுங்க முடியாடா? எங்கடா போனீங்க? இடியாப்பா வைக்க போனியா? டிவிக்க போனியா? எங்கடா போன? கரூர் மருத்துவமனையில ஒரு கட்சிக்காரன் இல்லையா? அலைவேசி அணைச்சு வச்சு ஊரை விட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனீங்கடா. எங்கடா போனீங்க? ஒரு விபத்து ஏற்படுறப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மக்களோட நிக்க துப்பு இல்லைனா என்ன மனிதன் கட்சி? எதுக்கா நாட்டாளர்? இந்த 41 சாவுக்கு யாரா பொறுப்பேற்பது?